பாஸ் கூலி மொக்க படம் பாஸ். சும்மா மக்களை ஏமாத்த ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. பாருங்க, இந்த தேட்டர்ல இன்னும் ஒரு சீட்டு கூட டிக்கெட் கூட விற்கவே இல்லை. மொக்க படம் பாஸ். ஏன் ஏமாத்துறீங்க? இப்படி கதறாதீங்க. சும்மா கோடியில வடை சுட்டுக்கிட்டு அப்படின்னு காலைல என்னோட எஃபி போஸ்ட்டுக்கு வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அது எந்த ஒரு தேட்டர் அப்படின்னு செக் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு முடிவு பண்ணேன். கூலி பாபா ஹவுஸ், என்னைக்கும் குறையாத மவுசு. ஆமாங்க, ஒன்று வந்து வாரணாசி, இன்னொன்று வந்து மோகன் தேட்டர் குன்னத்தூர், இன்னொன்று வந்து வாரணாசி திருப்பூர். ரெண்டுமே போய் பார்த்தேன், நீங்களே பாருங்கள். மோகன் தேட்டர் வந்து சின்ன தேட்டரு, 4 ஷோவுமே இன்னும் ஒரு டிக்கெட் கூட விற்கலை. உண்மையிலே அவர் சொன்னது உண்மை தான். எஸ், அஃப்கோர்ஸ் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனால் யோசிச்சு பாருங்க, திருப்பூர் வாரணாசி தேட்டர் வந்து கிட்டத்தட்ட 50% வந்து ஃபுல்லாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அது ஒரு கிராமத்தில் இருக்கலாம், ஒரு ஒதுக்குப்புறமான ஊரில் இருக்கலாம். ஸோ மக்கள் வந்து ஆன்லைன் புக்கிங்லாம் பண்ணாமல் டேரெக்டாக போய் எடுக்கிறவங்களா இருக்கலாம். ஸோ நம்ம எப்பயுமே உடனே முடிவுக்கு வந்துடக்கூடாது. அதே மாதிரி தான் நான் ஆட்டோக்காரன் நாலு தெரிஞ்ச ரூட்டுக்காரன் நியாயமில்ல ரேட்டுக்காரன்னு தலைவர் பாட்டுக்கு தேட்டரில் போட்ட அந்த டிஜேக்கு டான்ஸ் ஆடி வீடியோ போட்டுருக்கேன். அதில் வந்துட்டு கூலி அட்டர் ஃப்ளாப், மொக்க படம், லோகேஷ்க்கு ஸ்க்ரீன் பிளேவே எழுத தெரியல, ஏதோ ரஜினியோட ஸ்டைலுக்காக இந்த படத்தை ஓட பார்க்கலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுறீங்க. எனக்கு புரியலை. நான் அங்கே டான்ஸ் ஆடிக்கேன். என் டான்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லலாம், அந்த பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். அந்த க்ரௌடோட சியர் அப்படி கத்துறாங்க பாருங்க, பயங்கரமா. அவங்க எந்த அளவுக்கு சியர் பண்ணியிருக்காங்க, அந்த சியரிங்க நீங்கள் சொல்லலாம். அங்கே வந்து எதுக்கு கூலி படம் மொக்கன்னு? அதாவது சிம்பிளான ஒரு விஷயம் தாங்க. நம்ம ஒரு தெருவில் போகிறோம், நம்மளுக்கு தெரிஞ்ச நாய் அப்படின்னா நம்ம பிஸ்கட் போட்டிருப்போம் அப்படின்னா வாலாட்டும் நம்ம பின்னாடியே வரும். நம்ம சூரி மாதிரி, லியோ மாதிரி, குட்டிமணி மாதிரி, சின்ன தம்பி பெரிய தம்பி மாதிரி, பிளாக்கி மாதிரி, ஜாக்கி மாதிரி, ஐரின் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இப்போ ஒரு வேறு தெருக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தெருவில் இருக்கவன் யாருன்னே தெரியாது. திடீர்னு என்னை பார்த்தவன் எவன்டா விகாரமாக ஒரு மாதிரி வர்றானே அப்படின்னு துரத்திட்டு வர்றான்னு வச்சுக்கோங்களேன், நாம் ஒரு ரூட்டை மாற்றிட்டு போயிடணும். இல்லையா, கையில் பிஸ்கட் பண்ணால் அவனுக்கு பிஸ்கட் பாக்கெட் போட்டு பார்க்கணும், அவன் கேட்குறானா இல்லையான்னு. பட் ஆனால் அவன் வெறி பிடிச்சவனா இருந்தான் அப்படின்னா, ஏன்னா எல்லாமே தரத்தில் துரத்தாது, துரத்துக்கிட்ட வர வேற நாய் வந்து தூரத்துலேயே நின்றும். அதாவது எப்படி சொல்கிறது, தூரத்துலேயே நின்று நாய் வந்து நல்ல நாய். ஏன்னா அதில் தெரியும், ஓகே புதுசாக ஒருத்தன் தெருக்குள்ளே வர்றான், இந்த தெருவை நம்ம தான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம், ஸோ அவன்கிட்ட இந்த தெருவை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் அதை தூரத்தில் இருந்து குலைக்கும். பட் நம்ம கிட்ட போக நம்ம கையில் பிஸ்கட் இருக்கும், நம்ம செல்லமாக பேசணும், கண்ணோட கண்ணை அழுக்காண்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவன் வந்து ஓகே நல்லவர்ப்பா, நல்லப்பா, நம்மளுப்பா அப்படின்னு அதுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துடும். பிஸ்கட் போட்டு வாலாட்டி போயிட்டு வா தலைவா அப்படின்னு அனுப்பிவிடும். பட் ஆனால் வெறி பிடிச்ச நாய் வந்து கடிக்கவே வரும். அப்போ அதுக்கு போய்கிட்டு அடிமை பெண் எம்ஜிஆர் மாதிரி சண்டைலாம் போடணும்னு நினைக்கவே கூடாது. நம்ம அடுத்த ரூட் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கணும். எப்பா அப்போ நீ நாய்கிட்ட தோத்த மாதிரி இல்லையாப்பா அப்படின்னா, பாஸ் ஜாம்பியை எழுத்தாம வருது, கடிச்சா ஜாம்பி ஆயிரும்னு தெரியுது, போய் கடியாக வாங்க முடியும் சொல்லுங்கள்? உங்களுக்கு பிடிக்கலையா, நீங்கள் டெலிகிராமில் பார்த்து கதறுங்க, தேட்டரில் பார்த்து கதறுங்க, என்னவோ பண்ணுங்க. எங்களுக்கு தலைவரை பிடிச்சிருக்கியா, அந்த மேனேஜர் பிடிச்சிருக்கியா, அப்பா நொறுக்கி விட்றாரு மனுஷன், இதுக்கு மேலே என்ன வேணும் படத்தில்? நானும் ரிவ்யூ கொடுக்கவே இல்லை ஆனஸ்டா. பட் ஆனால் செலிப்ரேஷன் பாருங்கள், அந்த செலிப்ரேஷனுக்காகவே தேட்டருக்கு போகலாங்க. எஸ், உங்களுக்கு பிடிக்கல நீங்கள் ஓரம் ஒதுங்க, எவ்வளவோ கதறுங்க, கண்ணீர் விட்டு கதறுங்க, ரத்தமாக வாந்தி எடுங்க, எங்களுக்கு நான் வந்துச்சு. ஏன்னா டெல்லி கவர்மெண்ட்லேருந்து சரி, எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீதிபதிகள் இருந்தாலும் வெறி பிடித்த நாய்கள்லாம் முதல்ல பிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்து சுதாரணமாக இருங்க. தயவு செஞ்சு அப்பாவி மக்களை விட்டுருங்க. ஏன்னா அவன் நேர்மையாக அவன் கஷ்டப்பட்டு உழைச்ச காசை டிக்கெட் எடுத்து தேட்டரில் போய் கொண்டாட்டமாக என்ஜாய் பண்ணுறான். ஏன் இது இன்னும் நான் இன்னும் கூட அழுத்தமாக சொல்கிறேன்னா, என்ன பல அசிங்கமாக தேட்டர் வாசல் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க, நடு ரோட்டில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சொல்லியிருக்காங்க, என் லைஃப்பில் சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக சொல்ல, அப்படி சொல்லவங்ககிட்ட நான் ரிப்ளை பண்ண நினைப்பேன், பண்ணது கிடையாது. பட் இப்போ பண்ணுறேன். ஒரு இடத்துல ஆர்கனைஸ்டு ஈவெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் பணக்கார வீடுகளில் போயிட்டு ஒரு டிஜேல டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீங்க. அப்படின்னா நீங்கள் இப்படி தேட்டர் வாசலில் ஆர்கனைஸ்டு டிஜேல டான்ஸ் ஆடுறதையும் தப்பாக நினைக்க மாட்டீங்க. எஸ், நீங்கள் இதை தப்பாக நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பணக்கார வீட்லேயோ, ஒரு பெரிய கல்யாண வீட்லேயோ, ஒரு திருவிழாலையோ, ஒரு டிஜேலையோ, ஆட்டம் பாட்டத்துலேயோ, கொண்டாட்டத்துலேயோ நீங்கள் கலந்துக்க மாட்டீங்க. சொன்னால் அவங்கள தப்பாகவும் நினைப்பீங்க. ஸோ நீங்களாம் ரொம்ப ஆபத்தான ஆள். உங்கள்கிட்ட இருந்து
அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்க பீப்புளை காப்பாற்றுறத நம்ம சேனலோட நோக்கம். ஸோ வாழ்க்கை வாழ்வதற்கு மட்டுமல்ல கொண்டாடுவதற்கும் அப்படின்றதான் நம்ம சேனலோட தாரக மந்திரமே. எஸ், அன்பை விதைப்போம், பேரன்பையே அறுவடை செய்வோம். ஸ்டே டியூன். நன்றி. தலைவர் ஃபேன்ஸ்க்கு நன்றி சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனல் 5000 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி இருக்குது. ஸோ அது இன்னும் 5 மில்லியன் 50 மில்லியன் போகிறதுக்கு உங்கள் எல்லோரோட அன்பும் ஆதரவும் ரொம்ப அவசியம். ஸோ அதை என்றைக்குமே மறக்க மாட்டேன். நன்றி. கூலி பாபா ஹவுஸ், எனக்கும் குறையாத மவுஸ். டைகர் கா ஹுக்கும்.